உள்ள போடு. மிளகா ஓகே அதை எடுத்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது 3 விசில் ஃபர்ஸ்ட் விசில் வர போகுது. அந்த சுவிட்ச் அது கூடவே தக்காளி போட்டுக்கலாம். அதையுமே நாலவே கட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 4 தக்காளி எடுத்து கட் பண்ணியாச்சு. ஓகே இப்போ தக்காளி போட்டு இதை மறுபடியும் அரைத்துக் கொள்ளலாம். ஓகே இப்போ இது வந்து நம்ம தக்காளி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள், மிளகாய் பொடி, கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் அது போட்டுக்கலாம். இப்போ வந்து வடை சட்டியில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி அங்கே வச்சுருக்கோம் பாருங்க, தெரியுதா? அதில் இதெல்லாம் நம்ம போட போகிறோம். அண்ட் வந்து அந்த நம்ம நம்ம அந்த க்ரீம் மாதிரி செஞ்சு வச்சோம்ல குக்கர் இதில், அதையும் போட போகிறோம். அண்ட் குக்கரில் இருக்க அந்த சுண்டலையும் போட போகிறோம். ஓகே வாங்க போடலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போடணும். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
இப்போ கிராம்பு பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ அந்த க்ரீம் நம்ம எடுத்து ஊற்றிடலாம். சத்து விடுமா? இப்போ அதை நம்ம வந்து கிண்டிக்கிறோம் அந்த இதை. இப்போ அந்த சுண்டல்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். பார்த்தீங்களா எப்படி கலர் இருக்குன்னு? நல்லா இருக்குல்ல கலர்? பச்சை ஸ்மெல் போகணுமா? பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து கிண்டிக்கணும். ஓகே, ஒரு 2 minutes இது இருக்கட்டும். ஸ்டவ் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இப்போ அந்த சுண்டல்லாம் போட போகிறோம். அந்த கேப்பில் காஃபி குடிச்சிட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணலாம். நான் 2 minutes சொன்னதில்ல, எங்கள் அம்மா 10 minutes அந்த பச்சை வாடை போகிறதுக்கு வந்து 10 minutes அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து 10 minutes வெயிட் பண்ணலாம். இன்னும் சூப்பரான வீடியோக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அச்சோ 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்படியே அந்த சுண்டல் எடுத்து போட்டுருவோம். சுண்டல் எடுத்து போட்டாச்சு. இப்போ அது கூடயே சேர்த்து வதக்கிக்கலாம். டெம்ப்டிங்காக இருக்கலாம். நல்லா இருக்குல்ல? இப்போயே ரெடி பண்ணி வைக்க போகிற பிளேட் எடுக்கலாம். நம்ம தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பற்றி எப்படி இருக்கு இப்போ எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்கு. நல்லா இருக்கு. கொத்தமல்லி அதெல்லாம் நம்ம மேலே போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி, பெரிய வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி மேலே போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அது சும்மா திருண்டு ஏதோ ஒரு பவுலுக்கு 2 பவுலுக்கு இது போகும். இப்போ இந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதோ ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி பண்ணுறதுக்கு நான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.